டிஎன்பிஎஸ்சியில் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக ஒரு ஷார்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக அது 2024 குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஷின் தான். இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இதுக்கான ஆன்சர் திணை வகைகள். இது புக்கிலிருந்து டைரெக்டாக கேட்ட ஒரு கொஷின் தான். இது 10th ஜியாகிரஃபியில் புக் பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது. இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. இது அப்படியே டைரெக்டாக கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இது கூட அடிஷ்னலாக ஒன்று பாருங்கள். 2023ஆம் ஆண்டு சர்வதேச திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது. ஸோ இது தேசிய ஆண்டா அது சர்வதேச ஆண்டா அப்படின்னு நம்ம அதை கண்டிப்பாக அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை அஃபிஷியலாக யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் FAO அப்படின்னு சொல்லுவாங்க. இது புக்ஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஷார்ட்கட்ஸோடவே பார்த்துடலாம். சர்வதேச ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 2021லேருந்து 2026 வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2021 இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 2021ல் 2-1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா 2021 காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆண்டு. ஸோ காய்கறி பழம் 2 இருக்குது. அப்போ 2ல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல் 1 சொல்லுங்கள். அது என்ன 2ல் 1? அப்போ 2ல் 1 அப்படின்னா 2021. அந்த 2ல் 1ங்கிறது 21. அப்போ 2 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்கறியா பழமா, காயா பழமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2022 கண்ணாடி ஆண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். எல்லாருக்குமே மனுஷங்க எல்லாருக்குமே 2 கண் இருக்குது இல்லையா? 2 கண். அப்போ அந்த 2 அப்படிங்கிறது தான் 2022 கண்ணாடி ஆண்டு. அடுத்து 2023 திணை ஆண்டு. அந்த 3ங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 3 வேலையும் தண்டமாக தின்னுக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வேலையும் தின்னுக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு. அப்போ தின்னுக்கிட்டேனா திணை. 3 வேலை 3 2023 தின்னுக்கிட்டே இருக்க அப்படின்னா திணை ஆண்டு. அப்புறம் 2024 ஒட்டக ஆண்டு. ஸோ ஒட்டகத்துக்கு எப்பயுமே 4 கால் இருக்குங்க. அப்போ 4 கால்னா 4. அப்போ 2024 4 ஒட்டக ஆண்டு. 2025 பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு. அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நம்ம குளிரில் எப்பயுமே 5 நடுங்கிட்டே இருப்போம். 5 நடுங்கிட்டே இருப்போம். அந்த 5ங்கிறது தான் அந்த கீவேர்டு. 5 அப்படின்னா குளிர்னா பனிப்பாறை ஆண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 பெண் விவசாயிகள் ஆண்டு. இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 2026ல் 2 6 எடுத்துக்கோங்க. இதில் பெண் விவசாயிகளை